ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரிஒன் இஸ் ஃபைன். இந்த வீடியோல வந்து எத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து சிங்கர் பாடகி கல்பனா அவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோலாம் வந்துட்டு சோசியல் மீடியால வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்தது. அத பத்தி தாங்க நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இதற்காக வந்து என்னன்னா, இப்ப அவங்க வந்து நல்லாயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயி வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து மீடியாஸ்லாம் கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி வந்து குடுத்துருக்காங்க அவங்க எல்லாருமே. அ கல்பனா அவர்கள் வந்து குடுத்துருக்காங்க. அதுல வந்து அவங்க ஷேர் பண்ண விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்க எந்த அளவுக்கு வந்து மன உளைச்சல்ல வந்து அந்த வீடியோல வந்து போட்டுருக்காங்கங்கிறத நீங்க பாருங்க. மலையாள ஊடகங்கள்லயும், அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் நெறைய எல்லாமே இந்த வந்து பாத்தீங்கன்னா, ஷார்ட் ரொம்ப நியூஸ் வேலிடான 3 பாயிண்ட்ஸா நாளா இருக்கு. நம்ம எல்லாருக்குமே அது 38 தோணும் வருஷமா இல்லையா? நான் பாடி அந்த மாதிரியான கஷ்டப்பட்டு ச விஷயங்கள்லாம் இருக்கிற ஒரு நடக்கிறப்ப, புத்தகமே யாரா எனக்கு இருந்தாலும் எந்த ஒரு இந்த 3 பெண்ணாலயுமே நாள் ரொம்ப அது நெறைய வந்து புகழ் டாலரேட்டே கிடைச்சிருக்கு. பண்ண முடியாது. அந்த பயங்கர அளவுக்கு தான் நெறைய பப்ளிசிட்டி எனக்கு. விஷயங்கள் வந்து நடக்குது. இவ்ளோ தூரம் வந்து குடும்பத்தையும் பார்த்துக்கணும், பாடுறதுக்கு இன்டர்நெட்டா இருக்கட்டும், புரோகிராம்ஸ்க்கு போகணும், மீடியாவா சூப்பர் இருக்கட்டும், சிங்கர் எவ்வளோ ஷூட்டுக்கு தூரம் வந்து போகணும், நெறைய நல்ல பிளஸ் விஷயங்கள எல்எல்பி வேற மக்களுக்கு வந்து படிக்கணும். எங்க சேர்க்கிறாங்களோ, வீட்ல அதே இருக்கிற மாதிரி எந்த அதோட கணேஷ் சப்போர்ட்னாலும் ஒரு 2 நாள் மடங்கு இவ்ளோ கெட்ட தூரத்த விஷயங்கள் வந்து பெரிய சேர்த்து மக்களுக்கு வச்சு வந்து ஒரே செய்து தர்றாங்க. ரூபமா என் கூட இன்னைக்கு அதுதான் வந்துட்டு இங்க நடமாடுற ஒரு தெய்வமா மிகப்பெரிய வாழ்ந்துட்டு ட்ராபேக்கா இருக்கு. வாழ்ந்துட்டு ஓகே. இருக்கிற ஒருத்தர்னா இப்ப என்னன்னு அது என் வீட்டுக்காரர் தான். ரொம்ப லக்கி மீடியாக்காரங்கள அந்த எல்லாம் அழைச்சு விஷயத்துல. அவங்களுக்கு என்ன நடந்தது எக்ஸ்ட்ரீம்லி ஹி இஸ் அ குட் அப்படிங்கிறத பத்தி பெரிய அவங்க வந்து பிரச்சனை இல்ல. சொல்றாங்க. என் அப்ப பொண்ணுக்கு சொல்றப்ப 19 வந்துட்டு வயசு ரொம்ப முடிஞ்சிருச்சு. அழகா ஹம்பிளாவே வந்து எந்த சொல்றாங்க. வீட்ல நான் உங்களுக்கு வந்து இப்ப அவங்கவங்க பேச போறேன். அம்மாவுக்கும், இதுல அப்பாவுக்கும் இந்த வந்து நான் வந்து பிள்ளைகளோட ஏதாச்சும் பிரச்சனை 1, இல்ல. 2 வார்த்தைகள் வந்து எல்லா முன்ன பின்ன 19 வயசு, 20 வயசு பேசியிருந்தா டீனேஜ் இருக்கிற தயவு செஞ்சு எல்லா அத வீட்லயும் தப்பா நான் கேட்கிறேன். 2 எடுத்துக்காதீங்க. நான் டேப்லெட் வந்து ஒரு ஸ்லீப்பிங் பில்ஸ் ஆதங்கத்துல இருக்கு. ஒரு பேசுறேன் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அவங்க சொல்றேன். ஃபர்ஸ்டே வந்து அது அப்படியே சொல்லியிருக்காங்க. கன்டின்யூ சரியா? ஆயிடுச்சுன்னா, அந்த 2 அதுக்கப்புறம் டேப்லெட் செகண்டா வந்து உங்களுக்கு என்ன அவங்க குறையாது. ஸ்டார்ட் அதுக்கு பண்றாங்க மேல தான் அப்படின்னா, டோசேஜ் உடம்புக்கு ஏறும். எல்லாரும் வந்து இப்ப வந்து எனக்கு மாசம் என்ன சாப்பிட்டோம்னா, நடந்ததுன்னே உங்க அடுத்து 2 யாருக்குமே டேப்லெட் தெரியாது. சாப்பிட்டா தூக்கம் என்னோட வராது. 3 வெற்றிக்குள்ள டேப்லெட் என்ன மாரி நடந்ததுன்னு உங்களுக்கு டேப்லெட் சாப்பிட்டா தெரியாது. தான் தூக்கம் ஆனா நீங்க வருதுங்கிற லெவலுக்கு எல்லாரும் வந்து ஸ்லீப்பிங் ஏதேதோ பில்ஸ் கதை மட்டும் தான் கட்டி அன்னைக்கு என்னோட பண்ண குடும்பத்த வைப்பேன். பத்திலாம் வந்து ஏதோ சரி சாப்பிட்டேன். எங்க அன்னைக்கு மேலலாம் வந்து டோசேஜ் என்னோட ஜாஸ்தியா பர்சனல் லைஃப்ல இருந்ததுனால, எல்லாம் சேறு அன்கான்ஷியஸ் வாரி ஸ்டேட்க்கு போய் போடுறீங்க நான் இல்லையா? மொத்தமா மயங்கி ஒரு விழுந்துட்டேன். செலிபிரிட்டிங்கிறதுனால நீங்க என் என்ன வேணாலும் வீட்டுக்காருக்கு நான் பண்ணிடலாமா? ஃபோன் அந்த பண்ணி ரைட்ஸ் உங்களுக்கு பேசிக்கிட்டே யார் கொடுத்தது இருந்தேன். அப்படின்னு எனக்கே சொல்லிட்டு அவங்க ரொம்ப கம்ப்ளீட் அன்கான்ஷியஸ் ஆதங்கப்பட்டு ஸ்டேட்டுக்கு அந்த போயிடுச்சு. விஷயத்த என் வீட்ல பேசியிருந்தாங்க. அன்னைக்கு நான் தனியா ரொம்ப தான் இருந்தேன். அழகான வீட்ல இருக்கிறவங்க ஹெல்ப்புக்கு. வார்த்தைகள் என் தான் கூட ஃபுல்லா எல்லாமே. இருக்கிற அவங்க மாரியே சொல்றது நானே எல்லாமே சமைச்சுப்பேன், வந்து நானே எவ்வளவு சாப்பிட்டுக்குவேன். தூரம் அவங்களுக்கு அது ஆன் அண்ட் ஆஃப் வலி, யாரோட வேதனை ஹெல்ப் எதனாவது யோசிச்சு எடுத்துக்குவேன். பாருங்க. இதுதான் அப்புறம் நடந்த பாயிண்ட்ஸ் வந்து உண்மை. என்னன்னா, அவர் தான் போலீஸ் மீடியால வந்து நான் இந்த மாரி எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆம்புலன்ஸ்லாம் நான் இந்த மாரி ஆயிட்டேன். அப்படி சென்னையிலேருந்து அவர் அப்போ இருக்கிறப்ப டிக்கெட்டே நீங்களாவே புக் வந்துட்டு பண்ணிட்டாரு எனக்கும் எங்க வரதுக்கு கணவருக்கும் ஹைதராபாத்துக்கு. வந்துட்டு அந்த மிஸ் கேப்ல அண்டர்ஸ்டாண்டிங். அதனால தான் நான் தூக்க போலீஸ்க்கும், மாத்திரை சாப்பிட்டுட்டேன் ஆம்புலன்ஸ்க்கும் அப்படின்னு ஒரு புகழிய கிளப்பிட்டீங்க. அப்புறம் வந்து என் பொண்ணுக்கும் எனக்கும் வந்து டிஸ்பியூட்ஸ் இருக்கு. அதனால தான் வந்து நான் மாத்திரை சாப்பிட்டுட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் வந்து எந்த விதத்துல வந்து கரெக்ட்டான விஷயம்? நான் எதுக்காக வந்துட்டு இது ஓவர் டோஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாமே சொல்றாங்க. எனக்கு 45 வயசு ஆகுது. இந்த 45 வயசுல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். நான் எல்எல்பி படிச்சுட்டு இருக்கேன். உங்கள மாரி யூடியூபர்ஸ் நெறைய பேர் வந்துட்டனால தான் நான் அத பார்த்து நெறைய லாங்குவேஜஸ் மூலமா வந்து எல்எல்பி படிச்சுட்டு இருக்கேன். 45 வயசுல வந்து எல்எல்பி படிச்சு செமஸ்டர் எழுதி அதுல எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுவும் இல்லாம எனக்கு ரொம்ப காலமாவே வந்து எனக்கு இன்சோம்னியானா அந்த மாரி தூக்கமின்மை அந்த நோயால வந்துட்டு நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன். நெறைய இப்ப ஜனவரிலருந்து ரொம்ப கன்டினியூஸா நான் வந்து நெறைய வந்துட்டு பாடிட்டு வந்திருக்கேன். நெறைய ப்ரோகிராம்ஸ்லாம் வந்துட்டு அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ நான் அதையும் மீறி நான் வந்து எவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு செலிபிரிட்டியோ அதையும் மீறி நான் வீட்ல வந்து ஒரு அ கணவனுக்கு மனைவி, அ மாமனார், மாமியாருக்கு வந்து மருமகள், அது குழந்தைக்கு வந்து அம்மா அப்படிங்கிற ஸ்தானத்துலலாம் இருக்கேன். வீட்டு வேலைகளும் வந்து பார்க்கணும். நான் மெய்டெல்லாம் எதுவும் வச்சுக்கிறது கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும், எவ்வளவு டைமே எனக்கு கிடைக்காது. அப்படி இருக்கிறப்ப நான் வந்து தூக்க மாத்திரை வந்து சாப்பிட்டேன். எப்போதுமே எடுத்துப்பாங்க இல்லையா? இன்சோம்னியாக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக. அது வந்து எப்போதுமே வந்து தூக்க மாத்திரை சாப்பிடுறப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒண்ணு சாப்பிட்டா இன்னொன்னு சாப்பிடணும்னு தோணும். அப்ப வந்து நான் ரொம்ப எக்ஸ்ட்ராவா அன்னைக்கு ஓவர் டோஸ் எடுத்துக்கிட்டேன். அதனால தான் எனக்கு அப்படி ஆயிடுச்சு. எனக்கே தெரியல. நான் என் ஹஸ்பண்டோட வீடியோ கால்ல தான் பேசிட்டு இருந்தேன். அப்ப வந்து அவரு தான் வந்துட்டு இந்த மாரி நான் பேசிட்டே இருக்கப்ப வந்து மயங்கி கீழ விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அவரு தான் வந்து போலீஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணி என்ன வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து என் வீட்டு வலி இப்படி இருக்கும். இந்த மாரி டோஸ்லாம் இங்க இருக்கும். நீங்க போங்க என் ஒய்ஃப காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி நான் ஹைதராபாத்ல அந்த டைம் பீரியட்ல இருந்தேன். எனக்கு இந்த மாரி இன்சிடென்ட் நடக்கிறப்ப, அவர் வந்து சென்னையில இருந்தாரு. உடனே டிக்கெட் போட்டு சென்னையில இருந்து ஹைதராபாத்துக்கு வந்து வந்துட்டாரு. அதுக்கு முன்னாடி போலீஸ்லாம் வந்துட்டு என்ன கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லியிருக்காங்க அந்த இன்டர்வியூல. இதுதான் நடந்தது. அப்படி இருக்கிறப்ப, நீங்க எல்லாரும் வந்து என்னன்னே தெரியாம முதல்ல என்னோட பெட்ரூம நீங்க எதுக்கு வந்து எட்டி பார்த்தீங்க? நெறைய மீடியாக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய இந்த மாரி ஆளோட போலீஸ் வந்து போனோனே இந்த மாரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அவங்க வந்துட்டு ரொம்ப சொல்றாங்க. நான் ஒரு லேடி. நீங்க வந்துட்டு
என்னை வந்து ஒருத்தவங்க வந்து கொண்டுட்டு போறாங்க. இந்த மாதிரி உயிர் உயிர் எவ்வளவு பெரிய விஷயம் உயிருங்கிறது. அந்த ஒரு செகண்ட் அந்த வெயிட் பண்ணோம்னா கூட நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல அந்த ஒரு செகண்ட் வேல்யூ தெரியுமா உங்களுக்கு? உடனே வந்து இறந்துருப்பாங்க. நீங்க ஏத்த போறாங்க. ஏத்தி ஆம்புலன்ஸ்ல கொண்டுட்டு போயிட்டு அந்த ஒரு செகண்ட்ல கூட நீங்க வந்து என் போட்டோவை எடுக்கணும்னு சொல்லிட்டு மீடியா போகும் அப்படியே வந்துட்டு இது பண்றீங்க. எனக்கு என்ன நடந்தது? அப்ப நான் செத்து போயிருந்தா உங்களுக்கு பரவாயில்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆதங்கத்தோட சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து ஒரு பெண். என்னோட பெட்ரூம்ல வந்து நான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கப்ப நீங்க எல்லாரும் வந்து எனக்கு ட்ரெஸ் எல்லாம் இங்க வந்து நைட்டி போட்டுருக்காங்கன்னு எனக்கு அந்த டைம்ல ட்ரெஸ் வந்து தப்பா வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு எப்படின்னா அங்கங்க இதாகி வந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு இதுல வந்து அப்ப கூட நீங்க வந்து அதை வந்து போட்டோ எடுத்து இந்த மாதிரி ஒரு கேவலமா என்ன ப்ரொஜெக்ட் பண்ணி எல்லாருக்கும் காமிச்சிருக்கீங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதா சொல்றாங்க. அப்புறம் வந்து எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க. மீடியாக்காரங்க எல்லார்கிட்டயுமே அவங்க வந்து இதை பத்தி சொல்றாங்க. நீங்க வந்து மக்களுக்கு வந்து முக்கியமா வந்து பப்ளிக் பத்தி தான் அவங்க சொல்றாங்க. இப்ப நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணா இப்ப நான் வந்துட்டு அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, நான் வந்து ஒரு பெண்ணு. நீங்க இந்த மாதிரி பண்ணதை இன்னைக்கு நான் வந்து உயிர் பிழைச்சு வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேர் இந்த மாதிரி வந்து பொண்ணு வந்து சொல்லுவாங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனாலதான் பெண்கள் யாரா இருந்தாலுமே முன்ன வந்து ஒரு விஷயத்த வந்து தைரியமா சொல்ல பயப்படுறாங்க. ஏன்னா வந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி தப்பு தப்பா சொல்லிடுவாங்க. 4 பேர் நல்ல விதமா சொல்லுவாங்க. 4 பேர் வந்து தப்பா சொல்லுவாங்க. நல்ல விஷயங்கள் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதும், கெட்ட விஷயங்கள் வந்து ஈஸியா வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. மக்களுக்கு வந்து நெகட்டிவிட்டி வந்து ஜாஸ்தியா போகுது. பாசிட்டிவிட்டி வந்து கம்மியா தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எவ்வளவு அழகான வார்த்தை இல்லைங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப அவங்க சொல்றப்ப ஒரு விஷயம் பாயிண்ட் சொன்னாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அந்த விஷயம். அவங்களுடைய வழியும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருந்தது. அப்ப சொல்றப்ப வந்து ரொம்ப ஒரு விஷயம் சொன்னாங்க. கல்பனா அவருடைய கணவரோடு அழகான குடும்ப வாழ்க்கை வாழ்கிறார் அப்படின்னு சொல்றத 10 பேர் தான் பாப்பீங்க. ஆனா கல்பனா அவர்கள் கணவருடன் சண்டையில் இருக்கிறார், விவாகரத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்றத 100 பேர் பாப்பீங்க. 100 இல்ல 1000 லட்சம் பேர் கூட பாப்பீங்க. அப்ப நல்ல விஷயத்த பாக்குறவங்களோட கெட்ட விஷயங்களை பாக்குறவங்க தான் ஜாஸ்தியா இருக்கீங்க இல்லையா? அப்படி உங்க மைண்ட் செட் ஆயிடுச்சு. யாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து ரொம்ப உண்மையான விஷயம். எத்தனை சோசியல் மீடியாஸ்ல வந்து பாருங்க, எல்லாரும் இப்ப நல்ல கண்டென்ட் போடுவாங்க சரியா? அத மக்கள் யாருமே பார்க்க மாட்டாங்க. நான் எனக்காக சொல்லல. ஓகே. ஆமா. ஆனா வந்து தப்பான விஷயங்கள் பண்றாங்க இல்லையா? தப்பான ஒரு விஷயத்துக்கு அசிங்கமா பண்றது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து எல்லாருமே ரொம்ப நல்ல விதமா பார்ப்பாங்க. நிறைய பேர் வியூஸ் போகும். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஆதங்கப்பட்டு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதாங்க. தயவு செஞ்சு அவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. அத நான் உங்களுக்கு சொல்றேன் எல்லாமே. எப்போதுமே வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு எவ்வளவு வேணாலும் பண்ணுங்க. எவ்வளவு வேணாலும் செய்யுங்க. கெட்ட விஷயத்த வந்து டோன்ட் என்கரேஜ். ஏன்னா இனிமே வர சமுதாயத்துல வந்து கல்பனா அவங்க சொன்ன மாதிரி இனிமே சமுதாயத்துல எப்படி வாழ போகணும்னே தெரியல. இனிமே நமக்கு அப்புறம் வரப்போற ஜெனரேஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி லீட் பண்ண போகணும்னு தெரியல. இந்த மாதிரியான மைண்ட் செட் நம்மளே வச்சுட்டு இருந்தோம்னா இனிமே வர ஜெனரேஷனுக்கு நம்ம எப்படி கைட் பண்ண போகணும்னு தெரியல. அதனால வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் இந்த மாதிரியான நெகட்டிவிட்டி அத வந்து கொஞ்சம் எல்லாருமே ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவான விஷயங்களுக்கு, நல்ல விஷயங்களுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிறைய வந்துட்டு இது பாருங்க. ஓகே. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. அதனால கல்பனா அவர்களுக்கு ரொம்ப வருத்தங்களா இருந்தது. அவங்க சீக்கிரமா நல்லபடியா இப்படி வரணும் அப்படிங்கறது அவங்க மூலமா இன்னைக்கு சொசைட்டிக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அவங்க நிறைய ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்கள நான் எப்பவுமே வந்து ரொம்ப சூப்பர் சிங்கர்ல எல்லாம் ஃபன்னி கேரக்டரா ரொம்ப ஜாலியா பர்சனா பார்த்திருக்கோம் இல்லையா? அப்புறம் இன்னைக்கு வந்து ரொம்ப டென்ஸ்டான ஒரு பர்சனா பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்து வந்துருச்சு. எல்லாருக்குமே வந்து எல்லாருமே கவுந்தாங்க. எல்லாருமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு டாலரேட் இருக்கும். ஓகேவா? அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேச்சுரேஷன் லிமிட்ஸ் இருக்கு. அத வந்து பிரேக் பண்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறப்ப எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்றது, அவங்களுடைய சேச்சுரேஷன் லெவல்ல வந்து தாண்டிதான் ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான் இல்லையா? எல்லாரும் வந்து நீ என்ன சொன்னாலும் சொல்லிக்கப்பா நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம். நீ என்ன வேணாலும் தட்டுங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம்னு சொல்லிட்டா நம்ம எல்லாருமே கடவுளா இருக்கோம். அதனால வந்து எந்த விஷயத்திலயுமே தீர ஆராயாமல் மீடியாவுக்கு முக்கியமா சொல்லணும். உங்களுக்கு என்ன விஷயம்னாலும் அதை பத்தி தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய பர்சனல் லைஃப் வந்து வெளியில சொல்லுங்க. தெரியாத வரைக்கும் தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி நிறைய பேரை மன உளைச்சலுக்கு ஆளாக்காதீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க பண்றீங்கன்னா சின்ன சின்ன யூடியூபர்ஸ் இப்ப நாங்கெல்லாம் வந்துட்டு இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே.
இப்ப நான்லாம் இப்பதான் வந்து இது பண்ணிருக்கேன். எனக்குமே வந்து இந்த மாதிரி எல்லாம் போடுறப்ப ரொம்ப பயமா இருந்தது. பட் இருந்தாலும் தைரியமா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? இப்ப இது மாதிரி எத்தனை பேர் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதனால வந்து எல்லாருமே வந்து நீங்க எல்லாருமே உங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் முக்கியம். ஒரு டைம் வந்து பயந்து பயந்துக்கிட்டே பண்ண முடியாது இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் பண்றேன். ஏன்னா இப்ப வந்து ரொம்ப மோசமான ஒரு சமுதாயத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு இது பண்ற ஜெனரேஷன்ல எல்லாரும் சேஃபா இருக்கணும். இப்போ வந்து சேஃப்ங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு எல்லா இடங்கள்லயுமே. அதனால வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. Don't spread negativity. Try to one. Bye bye.